சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் அடுத்த கட்டமாக திருமங்கலம் எழும்பூர் இடையே 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்க ரயில் பாதை அமைக்கும் பணிகள் முடியும் தருவாயில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 7 ரயில் நிலையங்கள் அமைய உள்ள இந்த வழித்தடம் எப்போது பயன்பாட்டிற்கு வரும் என்பது குறித்த நேரடி தகவல்களை வழங்க காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் எழில். எழில், வணக்கம். சொல்லுங்க, மெட்ரோ சுரங்க பாதை ரயில் பாதை பணிகள் எப்போது நிறைவுக்கு வருகிறது? ஏமா, கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூர் வரையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சேவை மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதாவது இந்த மெட்ரோ ரயில் பாதை என்பது 2 வழித்தடங்களாக இருக்கிறது. ஒன்று வண்ணாரப்பேட்டையிலிருந்து விமான நிலையம் வரையில் சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவிற்கும், மற்றொன்று சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்பேடு தாண்டி பரங்கிமலை வரை சுமார் 22.5 கிலோமீட்டர் தொலைவுக்கு சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவுக்கு தான் இந்த மெட்ரோ ரயிலினுடைய அந்த சேவை அமைய இருக்கிறது. தற்பொழுது கோயம்பேட்டிலிருந்து ஆலந்தூர் வரையில் 10 கிலோமீட்டருக்கு சேவை தொடங்கிவிட்டது. இந்த நிலைமையில் இரண்டாவது கட்டமாக சென்னை சைதாப்பேட்டையிலிருந்து விமான நிலையம் வரையில் அடுத்த கட்ட துவக்கம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகின்ற இந்த சூழ்நிலையில் தற்பொழுது திருமங்கலத்தில் இருந்து அதே போல நேரு பார்க் என்று சொல்லப்படுகிற எக்மோர் வரையில் எழும்பூர் வரையில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கான சுரங்க பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த பணிகள் தற்பொழுது 90-95% வரையில் அதற்கான பணிகள் முடிந்துவிட்டது என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தெரிவிக்கிறது. அதாவது இந்த பணிகள் முடிந்து இதனுடைய துவக்கம், அதாவது முழுக்க சுரங்க பணிகளில் அமைக்கப்பட்டிருக்கிற 7 ரயில் நிலையங்கள் தான் பிரதான சாலையாக இது பாதையாக இது அமைய இருக்கிறது. இந்த பணிகள் தற்போது 95% முடிந்து இது விரைவில், அதாவது இந்த ஆண்டு இறுதியில் அல்லது அடுத்த ஆண்டு 2016இல் முதல் 2 மாதங்களில் அது துவக்கத்திலேயே இதற்கான சேவை தொடங்கிவிடும் என்று மெட்ரோ ரயில் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள்.